Yes, sir. Yes. Okay, ma. So all ketones and the carboxyls be conjugations. சரியா? Question number எவ்வளவு முடிச்சுக்கோ நம்ம? Question number 13, sir. 13. 1 3 அம்மா. Yes, sir. Yeah. இப்போ 14 பார்க்கணுமா? ஒன்னு செக் Yeah, பண்ணிக்கலாம். Yes, sir. ஓகேம்மா. ஓகே. ஓகேப்பா. So question number 14. Okay. பாருங்க. How will you prepare the following compounds from benzene? You may use any inorganic reagent and any organic reagent having not more than 1 carbon atom. One carbon atom. சரியா? So இதுல 5 question இருக்குமா? அதுல என்னன்னு பாருங்க. 1 மெத்தில் பென்சீன். 2 மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். மெட்டா நைட்ரோ benzoic acid. 3 para nitro benzoic acid. 4th one phenyl acetic acid. 5th one para nitro benzaldehyde. ஓகேமா, நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. How will you prepare the following compounds from benzene? ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப மெத்தில் பென்சோயேட் இருக்குன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஐ மீன் பென்சீன்ல இருந்து மெத்தில் பென்சோயேட் ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்ல புரியுதாமா? பென்சீன் தான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? பென்சீன் தான் எடுத்துக்கணும். அதுல மெத்தில் பென்சோயேட் ப்ரிப்பேர் பண்ணணும், மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேரா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணலாமா? ரெடி. ஒவ்வொரு கொஸ்டின் போவோம். சரியா? இது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்னது? மெத்தில் பென்சோயேட். எதுல இருந்து? பென்சில இருந்து. நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பென்சில இருந்து மெத்தில் பென்சோயேட் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன அப்படி எழுதுமா? இது பென்சீன். இதுல இருந்து என்ன பண்ணணும்? மெத்தில் பென்சோயேட். ஓகேவா? இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்க, இப்போ பென்சீன் எழுதுறேன். இது பென்சீன் தானமா? எஸ். பென்சீன்ல
ஸோ இந்த reagent போட்டால் என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். CH3Cl AlCl3 சொல்லுங்கம்மா, இது என்ன reagents? ஃப்ரீடல் Friedel-Crafts reactions இல்லையா? ஐ மீன் என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். என்னம்மா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ CH3Cl எது எலக்ட்ரோஃபைல் கேட்டாக்கா CH3 பிளஸ் தான் எலக்ட்ரோஃபைல். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் எங்க வரப்போகுது? பென்சின் கிட்ட வரப்போகுது. பென்சில் எதுவுமே சப்ஸ்டியூஷன் இல்லை. அப்போ எந்த காப்பல் வேணாலும் அந்த எலக்ட்ரோஃபைல் வரலாம், CH3 பிளஸ் வரலாம். ஓகேவா? இப்போ இதை ஆக்சிடேஷன் பண்ணுங்க. ஆக்சிடேஷன் பண்ணோம், KMO4 H பிளஸ் போட்டு ஐ மீன் OH மைனஸ் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுங்க. அப்போ ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு நல்லாவே தெரியும் இது என்ன குரூப்பு? மெத்தில் ஐ மீன் அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் எந்த அல்கைல் குரூப் இருந்தாலும் ஆக்சிடேஷன் பண்ண என்ன நடக்கும்? COH. யா, COH கன்வெர்ட் ஆகும், ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். ஞாபகம் இருக்கா? அல்கைல ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இதில் எஸ்டரிஃபிகேஷன் பண்ணணும். இதில் என்ன பண்ண போறீங்க? எஸ்டரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? எஸ். அப்போ எஸ்டரிஃபிகேஷன் எஸ்டரிஃபிகேஷன் ஓகேவா? எஸ்டரிஃபிகேஷன். இந்த எஸ்டரிஃபிகேஷன் பண்ணதுக்கு நம்ம என்ன சார் எடுத்துக்கணும் சொன்னாக்கா மெத்தனால் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? மெத்தனால் ஐ மீன் எனி ஆல்கஹால். நான் இங்க வந்து பென்சோயேட் மெத்தில் பென்சோயேட் கேட்டதால் நம்ம எத்தனால் எடுத்துக்கிறோம். சப்போஸ் எத்தில் பென்சோயேட் கேட்டால் எத்தனால் எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பிளஸ் வந்து இதுல கான்சன்ட்ரேஷன் சல்ஃபூரிக் ஆசிட் போடணும். கான்சன்ட்ரேஷன் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணணும். அப்போ என்ன சார் நடக்குன்னு கேட்டா இங்க எஸ்டரிஃபிகேஷன் நடந்து ஒன்றும் கிடையாது. இங்க ஹெச் இந்த OH என்ன லாஸ் ஆயிடும்? வாட்டர் லாஸ் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? CH3 COO. COCH கிடைக்கும் பிளஸ் வாட்டர் லாஸ் ஆயிடும். Yes, sir. இதுக்கு நேம் தான் என்னது? மெத்தில் பென்சோயேட். புரியுதா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின்? பென்சின் 2 இல்லையா? பென்சின் gives மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். மெட்டா நைட்ரோ பென்சோயிக் ஆசிட். சரியா? ஓகே, வெரி சிம்பிள். பாருங்க, பென்சின்ல ஒன்றும் கிடையாது. கவனி, பென்சின் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பென்சின் எடுத்து என்ன பண்ணணும்? இதுல ஃபிரிடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்ணுங்க. அப்போ CH3Cl AlCl3 போடலாமா? போட்டா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். பென்சில் எந்த சப்ஸ்டியூஷன் இல்லாதால மெத்தில் எடுத்து மெத்தில் கேட்டியான் எந்த கோபனாலும் போகலாம். அப்போ டொலுவின் கிடைக்கும். அப்போ அந்த டொலுவின் என்ன பண்ண சொல்றான்? KMnO4 OH மைனஸ் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். இந்த பென்சோயிக் ஆசிட்ல நைட்ரேஷன் பண்ணுங்கம்மா. நைட்ரேஷன் மீன்ஸ் என்னது? HNO3 H2SO4. கரெக்டா? அப்ப நைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது என்ன குரூப் சொல்லுங்க பார்க்கலாம். COH என்ன குரூப்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப நைட்ரேஷனாவே அதுவும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தானே. அப்போ நைட்ரேஷன்ல NO2 பிளஸ் எலக்ட்ரோஃபைல். அப்ப அந்த NO2 பிளஸ் எங்க போகும்? மெட்டா பொசிஷன் போகும். அவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். அப்போ இங்க COOH வரும், இங்க மெட்டா பொசிஷன்ல NO2. அவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். சரியா? கரெக்டா?
எஸ் ஆர் நோ? Yes, sir. யா. அடுத்ததுமா தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் சொல்றாங்க பென்சீன் டு பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட். பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட். கரெக்டா? எஸ். பென்சீன் டு பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட்ஸ். ஸோ இங்கேயும் பாருங்களேன், வெரி சிம்பிள் இல்லையா? கவனி. லிசன் பாருங்களேன், ஒன்றும் இல்லை, அதே பென்சீன் எடுத்துக்கங்க. என்ன பண்றாங்க இதுல CH3Cl AlCl3 போட்டா என்ன கிடைக்கும்? Toluene. யா, டொலுவீன் கிடைக்கும். கரெக்டா? இப்போ இது டொலுவீன் நைட்ரேஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கான்சன்ட்ரேஷன் H3 கான்சன்ட்ரேஷன் H2SO4 போட்டா டொலுவீன் இப்போ என்ன கொடுப்புங்க? சொல்லுங்க பார்ப்போம். டொலுவீன் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எஸ் நோ? அப்போ நைட்ரேஷன் வரக்கூடிய நைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரோஃபிலிக் பண்ணும்போது அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னாக்கா எங்க வரணும்? ஆர்த்தோ பேராக்கு வரணும். இதுல எது மேஜர் ப்ராப்ளம்னா பேரா வந்து மேஜர் இல்லையா? அப்போ பேராவில் மட்டும் போட்டுக்க. நோட்டுவேன், பேராவில் மட்டும் போடு. இப்போ இங்க CH3 அப்படியே தான் இருக்கும். நான் பேரா ப்ராடக்ட் மட்டும் போடுறேன், ஆர்த்தோ போடல. ஏன்னா ஆர்த்தோ மைனர், அதனால போடல. கரெக்டா? இப்போ என்ன பண்ண சொன்னாக்கா, இப்போ என்ன பண்ற? KMnO4 போட்டு என்ன பண்ற? H+ போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுங்க. ஏன்னாக்கா இது ஆக்சுவலி என்ன குரூப்? இது இப்போ இது ஆர் குரூப். ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். யா, அப்பங்க COOH வந்துரும், இங்க NO2 கிடைக்கும். தட்ஸ் ஆல். கிளியரா? எஸ் ஆர் நோ? வெரி சிம்பிள். Sir, yes. நம்ம கேட்டுதானே பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட். இது பேரா தானேமா? ஸோ இது பார்த்தனாக்கா இது ஆர்த்தோ பொசிஷன். கரெக்டாக பாருங்க, இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. இப்போ பேரா பொசிஷனாக இருக்கு. ஸோ NO2 இருக்கு. அப்போ பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் கிடைக்குது. தட்ஸ் ஆல். கரெக்டா? ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்றானாக்கா, பென்சீன் டு என்னது? ஃபெனைல் அசிட்டிக் ஆசிட். ஃபீனைல் அசிட்டிக் ஆசிட். கரெக்டா? யா. இப்போ ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். இங்க வெரி சிம்பிள். இது ஒண்ணு கிடையாது. பாருங்களேன், இப்போ நான் பென்சீன் எடுத்துக்கிறோமா? பென்சீன் எடுத்துட்டுனா இதில் ஃப்ரிடுகு அல்கைலேஷன் பண்ணுங்க. CH3Cl AlCl3 எடுங்க. வைக்கும்போது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? டொலுவீன் கிடைக்கும். கரெக்டா? எஸ், டொலுவீன். இப்போ இதுல என்ன பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்க. Br2 H- போடுங்க. அப்ப இது என்ன ரியாக்ஷன்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். CH ல இருந்து C க்கும் H க்கும் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். Br2 ல Br க்கும் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு Br ஃப்ரீ ரேடிக்கலும் CH ஒரு H ரேடிக்கலும் சேர்ந்து HBr வெளியே போயிடும். அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? CH2Br. யா, வெரி குட். CH2Br கொடுக்கும். கரெக்டா? CH2Br. இந்த CH2Brல இப்ப என்ன பண்ணணும் சொன்னாக்கா, KCN போடணும். KCN போட்ட என்ன ரியாக்ஷன்? சப்ஸ்டிடியூஷன். அப்ப என்ன சப்ஸ்டிடியூஷன்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இங்க Br நியூக்ளியோஃபைல், இங்க CN நியூக்ளியோஃபைல். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கேட்டா, சோ இங்க CH2
இங்க CN. பிஆர் நியூக்ளியோஃபைல் போயிடும், சிஎன் நியூக்ளியோஃபைல் உள்ள வரும். வந்துச்சா? இப்போ இதை என்ன பண்ணீங்க? ஹைட்ரலைஸ் பண்ணும். H3O பிளஸ் மீனிங் என்ன? H2O H பிளஸ், ஐ மீன் ஹைட்ராலிசிஸ். இங்க நான் வந்து உனக்கு பார்ஷியலி ஹைட்ரலிஸ் தான் கொடுக்கல. அப்போ மீனிங் என்ன? கம்ப்ளீட் ஹைட்ரலிசிஸ். நமக்கு தெரியும் நல்லாவே. என்ன தெரியும்? CN ஹைட்ரலிஸ் பண்ணா என்ன கிடைக்கும் தெரியும். என்ன கிடைக்கும்? Acid. யா, வெரி குட். இங்க CH12 இருக்கு, அப்ப இது COOH. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். COOH முடிஞ்சா? இதுக்கு நேம் தானே அது, ஃபெனைல் அசிட்டிக் ஆசிட். நேம் என்ன? இது ஃபெனைல் அசிட்டிக் ஆசிட். இது சப்ஸ்டைல், இது ஃபெனைல். நண்பரும் இது ஃபெனைல், இது அசிட்டிக். ஐ மீன் ஃபார்ம் என்ன? C3COOH அசிட்டிக். இங்க ஒரு H ஃபெனைல் குரூப் வந்திருக்கு, அது ஃபெனைல் அசிட்டிக் ஆசிட். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, क्वेश्चन பாருங்க. ஏதா டவுட் இருக்குல்ல? No, sir. Okay, gives nitrogen. Sir, voice break ஆகுதுங்க. ஓ ஓ அப்படிங்களா? எல்லாருக்கும் பிரேக் உங்களுக்கு? Yes, sir. மொத்தம் எப்படிமா கேக்குது? Break Clear ஆ ஆகுதுங்க நான் sir. பேசுறதுக்கும்? ஓகேமா. யாரோ சாருக்கு ஓட்ஸ். ஓகே ஓகேமா, சாரி கொடுத்துட்டாரு. ஸ்கிரீன் விசிபிளாமா இப்போ? No, sir. தெரியலைங்க sir. ப்ளீஸ் ஒரே நிமிஷம் வெயிட். இப்போ ஓகேவாமா? Yes, sir. Yes, sir. எஸ், ஓகேமா. ஓகே ஓகே. பென் டு
நான் பேச கேட்கும். ஹலோ எஸ் சார் ஓகேம்மா ப்ளீஸ். சம்திங் இது ஏதோ ஆயிருக்கு. ஓகேம்மா இப்போ ரெடி? எஸ் எஸ் ஓகேம்மா. ஓகே பாருங்கம்மா, பென்சீன் கிவ்ஸ் பேராநைட்ரோ பென்சோல்டிகைடு. பென்சில் வந்து பேராநைட்ரோ பென்சோல்டிகைடை எப்படி நம்ம பண்ணலாம் சொல்லுவாங்க பாருங்க. ரெடி? இது பென்சீன் கரெக்டா? இந்த பென்சில்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுக்கா, பிடுக அப்ளிகேஷன் பண்ணுங்க. CH3Cl AlCl3 பண்ணும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கும்? டொலுவீன் கிடைக்கும். யா, இப்போ இந்த டொலுவீன்ல என்ன பண்ண சொன்னாக்கா, நைட்ரேஷன் பண்ணுங்க. HNO3 H2 போடுங்க. அப்ப என்ன நமக்கு கிடைக்கும்? எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்போ CH3 எலக்ட்ரான் 20 குரூப் ஆமாண்ணே. அப்போ வரக்கூடிய ப்ராடக்ட் எங்க போகும்? ஆர்த்தோ பேராக்கு போகும். பேரா இஸ் மேஜர் ப்ராடக்ட். அப்போ பேராவில் NO2 கரெக்டா? எஸ். அடுத்தது கவனிங்க. இப்பதான் என்ன பண்ணீங்க, இதுல இல்லையா CO2 இது ஆக்சுவலி போடணும். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து H+. இந்த மாதிரி போட்டா எட்டார்ட் ரியாக்ஷன் டைப் இது கரெக்டாமா? அப்ப CH என்ன மாறும்? ஞாபகம் இருக்கா? எட்டார்ட் ரியாக்ஷன் மாறும் CH3. எஸ் சார். CH பென்சல் கிடைக்கும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. சரியா? ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சார் 15. எஸ் சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலான்னு சொன்னேன் சார். ஓகேம்மா ஓகே. கொஸ்டின் நம்பர் 15. How will you bring about the following conversion in not more than 2 steps? ஓகேவா? அதுல 1 propanone to propane. Propanone to propane. கரெக்டா? ஒரு கொஸ்டின் போயிடலாம். அப்போ ப்ரோப்பனோன் நமக்கு தெரியணும். சரிமா? ப்ரோப்பனோன்னா 3 கார்பன் ப்ரோஃபா, A என்ன சிங்கிள் பாண்டா, O என்ன டபுள் பாண்ட், ஐ மீன் கீட்டோன். அப்ப இந்த கீட்டோன் CH3 இது
போடுங்க. அப்படியே ரிடக்ஷன் ஆல்டிகேட் ரிடக்ஷன் பண்ண என்ன ரிடக்ஷன் Sir, பண்ணலாம். voice break, sir. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு செக் பண்றேன். நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. இப்போ ஓகேவாமா? ரெடியா? Yes, sir. Yes, செக் sir. பண்ணுங்க. ஓகே 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 பார்ப்போம். சப்போஸ் அப்படி நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்தால் நம்ம டுமாரோ மார்னிங் பார்ப்போம். சரிம்மா? எடுக்கிறேன். அப்படி ரொம்ப கன்ஃபியூஷனா ரொம்ப சிக்கலா இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் பார்ப்போம். சரியாம்மா? வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா. நம்ம கீட்டுன ரிடக்ஷன் பண்ண என்ன கிடைக்கும்? நாம இருக்குல்ல CH3 CHOH CH3. ஐ திங்க் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? Yes, sir. என்ன கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். எஸ் நோ? யா. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும் போது இதுல கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் போடுங்க. அப்ப கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் போட என்ன ரியாக்ஷன்? ஞாபகம் இருக்கா? ஆல்கஹால் சல்ஃபரிக் ஆசிட் தான் என்ன ரியாக்ஷன்? எலிமினேஷன். எஸ் நோ? எலிமினேஷன். அப்போ OH கரெக்ட் பண்ண கார்பன் ஆல்பா, ஹியர் பீட்டா 1, ஹியர் பீட்டா 2, பீட்டா 1 பீட்டா 2 சேமா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? எந்த பீட்டா வேணுமோ எலிமினேட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கேட்டா CH3 CH டபுள் பாண்டு CH2 முடிஞ்சா? வெரி சிம்பிள். இப்ப நமக்கு கிடைச்சது பாருங்க. இது ப்ரோப்பனோனு ப்ராடக்ட் என்னது? ப்ரோப்பீன். 3 கார்பன் ப்ரோப் டபுள் பாண்ட் ENE. எஸ் நோ? Yes, sir. யா. இப்போ அதே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்னது? பென்சோயிக் ஆசிட். கரெக்டா? பென்சோயிக் ஆசிட் டு என்னது? பென்சால்டிஹைடு. பென்சோயிக் ஆசிட் டு பென்சால்டிஹைடு. செகண்ட் கொஸ்டின். அதுவும் இதுதான், ஒண்ணும் கிடையாது. நமக்கு தெரியும் பென்சோயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும். இது பென்சோயிக் ஆசிட். இந்த பென்சோயிக் ஆசிட்ல SOCl2 போட்டா எப்படி ரியாக்ஷன் பண்ணோம்? SO வந்து COH ஒரு O எடுத்துட்டு SO2 வெளியே போயிடும். HCl2 HCl வெளியே போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? COCl கிடைக்கும். அப்போ இதுல என்ன பண்ணோம்? H2PD BSO போடணும். H2PD BSO4 போடணும். H2PD BSO போட என்ன ரியாக்ஷன் தெரியுமா? Roseman. வெரி குட். அப்ப ரோஸ்மன் ரியாக்ஷன் என்னமா? COCl ஆல்டிகைடு. கரெக்டா? அந்த HCl வெளியே போயிடும். ஒரு H வந்து CO கிட்ட வந்தா CHO மாறிடும். அப்ப இதான் பென்சோயிக் ஆசிட் டு பென்சால்டிகைடு. கரெக்டா? இந்த பென்சோயிக் ஆசிட் ப்ராடக்ட் பென்சால்டிகைடு. நெக்ஸ்ட்மா தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் பாருங்க. எத்தனால் டு எஸ்என்ஓ. எத்தனால் தானே? எத்தனால் டு 3-ஹைட்ராக்சிபியூட்டனைல். எத்தனால் டு 3-ஹைட்ராக்சி பியூட்டனைல். எத்தனால் டு 3-ஹைட்ராக்சி பியூட்டனைல். இதுல எத்தனால் சொன்னாக்கா CH3 CH2 OH. இது எத்தனால் இல்லையா? இதுல மைல்டு ஆக்சிடேஷன் பண்ண சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க? மைல்டு ஆக்சிடேஷன் பண்ண சொல்றாங்க. இங்க KMF போட்டு. அப்ப நமக்கு தெரியும் மைல்டு ஆக்சிடேஷனா ஆல்டிகைட் ஆக்சிஜன் என்ன மாறும்? சாரி, பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிஜன். இது பிரைமரி ஆல்கஹால் தானே? அப்போ இது ஆல்டிகைடா மட்டும் மாறும். ஏன்னா மைல்டு ஆக்சிடேஷன் இல்லையா? ஆல்டிகைடா. இப்ப இந்த ஆல்டிகைட்ல என்ன பண்ண சொல்றேன்னாக்கா எண்ணெய் வச்சு போட்டு ஹீட் பண்ண சொல்றான். அப்ப எண்ணெய் வச்சு போட்டு ஹீட் பண்ண மீனிங் என்னமா? என்ன ரியாக்ஷன் இது? ஆல்டால் கண்டென்சேஷன்.
இல்லையா? Yes, ஏன்னா sir. Yes, sir. ஆல்டிகைடுக்கு பக்கத்து கார்பன் தான் இருக்கு, ஆல்ஃபா கார்பன் இருக்கு. அந்த ஆல்ஃபா கார்பன் தான் இருக்கு, ஹெச் இருக்கு. அப்போ ஹால்ஃபைடு இருக்கு. அப்போ என்ன வச்சு போட்டா இது ஆல்டர் கன்சன்ட்ரேஷன். அப்போ ஆல்டர் கன்சன்ட்ரேஷன் எத்தனை மோல் எடுத்துக்கணும்? இதை 2 மோல் எடுத்துக்கணும். கரெக்டா? எஸ். நான் டைரக்டா நம்ம ரியாக்ஷன் தெரியும். 2 மோல் CH3H ஊற்றா நமக்கு என்ன ப்ராடக்ட்னு கேட்டா CH3 CHOH CH2CH. இதுக்கு நேம் தானே அது. இப்போ எப்படி நம்ம கொடுப்பேன்? இது ஃபர்ஸ்ட் கார்பனு, செகண்ட் கார்பனு, தேர்டு கார்பனு, ஃபோர்த்து கார்பனு. இந்த OH வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், CH வந்து CH வந்து என்னது? செகண்டரி சஃபிக்ஸ். அப்போ வந்து 3 ஹைட்ராக்சி 4 கார்பன் பியூட்டு சிங்கிள் பாண்ட் ஏன்னு ஆல்டிகைடு. அப்போ 3 ஹைட்ராக்சி பியூட்டனேல். கரெக்டா? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அடுத்துமா 4th கொஸ்டின். பென்ஜீன் டு மெட்டா நைட்ரோ அஸ்டோஃபினோன். அஸ்டோஃபினோன். ஓகே, எஸ். அப்ப பென்சீன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, பென்சீன்ல என்ன பண்ணணும்? ஸோ CH3Cl. ஐ மீன் அஸ்டிக் ஹைட்ரைடு போடுங்க. என்ன போடுங்க? அஸ்டிக் ஹைட்ரைடு. CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? இல்ல AlCl3. இப்போ இந்த மாதிரி போனா இது வந்து இதுவும் ஃபிளிக் ஆஃப் அசைலேஷன். அப்போ ஃபிளிக் ஆஃப் அசைலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இதுல இருந்து CH3CO வந்து எலக்ட்ரோஃபைல கிரியேட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குன்னா அஸ்டோஃபினோன் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? COCH3 அஸ்டோஃபினோன் கொடுக்கும். இந்த அஸ்டோஃபினோன் நைட்ரேஷன் பண்ணுங்க. HNO3 H2 போடுங்க. போடும்போது ஸோ COCH என்ன குரூப்பு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு இல்லையா? அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராய்னா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கே போகும்? மெட்டா பொசிஷனில் போகிறோம். அப்போ இது நேம் தான் மெட்டா நைட்ரோ என்னது? அஸ்டோஃபினோன். இது பேர் அஸ்டோஃபினோன். கரெக்டா? மெட்டா நைட்ரோ அஸ்டோஃபினோன், ரைட். ஓகே, எஸ். அடுத்துமா 4th கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் பாருங்க. இதுல பென்சாலிகேட் டு பென்சோஃபினோன். ஓகே, பென்சாலிகேட் டு பென்சோஃபினோன். ஃபர்ஸ்ட் பென்சாலிகேட் எடுத்துக்கலாம். இது பென்சாலிகேட். அப்ப இந்த பென்சாலிகேட்ல KMnO4 ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிகைட் ஆக்ஷன் என்ன கிடைக்கும்? Acids. யா, ஆசிட். கரெக்டா? இப்போ ஒண்ணும் இல்ல, இதே மாதிரி எடுத்துக்கோ. இதே பென்சாலிகேட் எடுத்து எடுத்துட்டுமா. இதுல ஐடென்டிஃபை கேள்வியில என்னன்னு போட்டா MnO போட்டீங்கன்னா அப்ப நமக்கு லாஸ் ஆயிடும். தென் இங்கிருந்து CO2 லாஸ் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சோஃபினோன் கிடைக்கும். புரியுதா? வாட்டர் லாஸ் ஆயிடும், CO2 லாஸ் ஆயிடும். இதான் என்னது? பென்ஸ். கிளியரம்மா? புரியுதா? எஸ் ஆர் நோ? வெரி ஈஸி. சரிம்மா, இதோட விட்டு நம்ம மார்னிங் பார்ப்போங்க. நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப அதிகமா இருக்கு.